கைஸ், கடந்த ஒரு வாரமா 10 நாளா பாத்தீங்கன்னா சோசியல் மீடியால இன்டர்நெட்ல டர்க்கி அண்ட் அசர்பைஜான் இந்த ரெண்டு நாடுகளை எதிர்த்து கண்டன குரல்கள் அதிகரிச்சுக்கிட்டே வருது. இது வெறும் கண்டன குரல்களா இருந்தா மட்டும் பரவாயில்ல, ஆனா அதையும் தாண்டி டர்க்கிக்கு போற டிராவல் டிக்கெட்ஸ் இருக்குல்ல, பிளைட் டிக்கெட்ஸ் இருக்குல்ல, அத மக்கள் கேன்சல் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. முக்கியமா இந்தியர்கள் இந்த ப்ராசஸ்ல இறங்கி இருக்காங்க. எதற்காக இந்தியர்கள் டர்க்கியையும் அசர்பைஜானையும் எதிர்த்து கண்டன குரல்களை எழுப்பணும், எதுக்காக அந்த நாட்டுக்கு போற பிளைட் டிக்கெட்ஸை கேன்சல் பண்ணணும், அந்த அளவுக்கு டர்க்கியும் அசர்பைஜானும் என்ன பண்ணுச்சு என்பதை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நேத்து பிரஸ் அண்ட் மீடியா கிட்ட ஒரு ரிப்போர்ட்டை தராங்க. இந்த ரிப்போர்ட் எதை பத்தி பேசுதுன்னா, இந்தியர்கள் இருக்காங்களே, கடந்த ஒரு வாரத்துல மட்டும் டர்க்கி அண்ட் அசர்பைஜானுக்கு போற பிளைட் டிக்கெட்ஸை கேன்சல் பண்ணிருக்காங்களாம். அதுவும் முக்கியமா நார்மலா ஆவரேஜா நடக்கிற பிளைட் புக்கிங்ஸை விட போன வாரம் மட்டும் 60% பிளைட் புக்கிங்ஸ் கம்மியா இருக்கான். இது யூசுவலா நடக்கிற பிளைட் புக்கிங்ஸை விட கம்மியான டேட்டா. இதை தாண்டி ஏற்கனவே பிளைட் டிக்கெட்ஸை புக் பண்ணிருப்பாங்களே, அவங்களும் அவங்களோட பிளைட் டிக்கெட்ஸை கேன்சல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களாம். எந்த அளவுக்குனா, யூசுவலா நடக்கிற பிளைட் டிக்கெட் கேன்சலேஷன் ரேட்டை விட 250% இந்த ஒரு வாரத்துல மட்டும் டிக்கெட்ஸ் கேன்சல் ஆயிருக்கான். இத மேக் மை ட்ரிப் மட்டும் சொல்ல, டிராவல் ஏஜென்ட்ஸ் அசோசியேஷன் ஆஃப் இந்தியாவோட ஃபார்மர் பிரசிடென்ட் ஜோதி மயலும் இதை தான் சொல்றார். கடந்த ஒரு வாரத்துல மட்டும் அசர்பைஜான் அண்ட் டர்க்கிக்கு போற பிளைட்டோட புக்கிங்ஸ் 50% கம்மியா இருக்குன்னு சொல்றாரு. Amid calls for boycotting travel to Turkey and Azerbaijan, flight bookings to these two nations have dropped by 60% in the last 1 week, and cancellations have surged to 250%, believe it or not. This is what Make My Trip has confirmed to NDTV. நம்ம டர்க்கியையும் அசர்பைஜானையும் டூரிசம் செக்டார்ல நிறையவே உதவி இருக்கும். ஆனா அவங்க இந்தியா கிட்ட எப்படி நடந்துக்கிட்டாங்கன்றத பார்த்துட்டு நம்மளால நம்மளோட அதிருப்தி உணர்வை காட்டாம இருக்க முடியல. நாங்க இந்த நாட்டுக்கு டிராவல் பண்றத சப்போர்ட் பண்றது இல்லைன்னு சொல்லிட்டாரு. சரி, டிராவல் ஏஜென்ட்ஸ் அசோசியேஷன் ஆஃப் இந்தியாவோட ஃபார்மர் பிரசிடென்ட் இப்படி சொல்லிட்டாரா? CIT, கன்ஃபெடரேஷன் ஆஃப் ஆல் இந்தியா ட்ரேடர்ஸ், இவங்க என்ன சொல்றாங்கன்னா, 2024 மட்டும் 3 லட்சம் இந்தியர்கள் டர்க்கிக்கு போயிருக்காங்க. இது 2023 டேட்டாவை கம்பேர் பண்ணும் போது 20% அதிகம். அதுவும் டர்க்கியோட மொத்த ஜிடிபில இருந்து 12% ரெவன்யூ டிராவல்ல இருந்து மட்டும் வருது. டர்க்கிக்கு போற ஒவ்வொரு நபரும் ஆவரேஜா $972 செலவு பண்றாங்க. அப்படின்னா அப்ராக்சிமேட்டா இந்தியர்கள் மட்டும் 2024 $291 மில்லியன் செலவு பண்ணிருக்கலாம். அசர்பைஜானும் கிட்டத்தட்ட இதே மாதிரி தான். 2024 மட்டும் கிட்டத்தட்ட 2.5 லட்சம் பேரு, 2.5 லட்சம் இந்தியர்கள் அசர்பைஜானுக்கு டிராவல் பண்ணிருக்காங்க. ஆவரேஜா ஒவ்வொருத்தரும் $1276 செலவு பண்ணிருக்காங்க. இதை நீங்க கூட்டினீங்கன்னா அப்ராக்சிமேட்டா $308 மில்லியன் வரும். சோ இந்தியர்களோட இந்த கண்டன குரலும் அந்த நாட்டுக்கு டிராவல் பண்ணாம இருக்கிறதும் அந்த நாட்டுக்கு ஒரு சின்ன பிரஷராவது கொடுக்கும், அவங்களோட பாலிசிஸ்ல சிறிய சேஞ்சஸ் யாவது கொண்டு வரும்னு சொல்றாரு. இதற்கு நடுவுல இந்த பஞ்சாயத்துக்குலாம் போயிட்டு இருக்கிறதுக்கு நடுவுல ட்விட்டர்ல ஒரு டாக்குமெண்ட் ட்ரெண்ட் ஆக ஆரம்பிச்சது. அந்த டாக்குமெண்ட்ல என்ன எழுதியிருக்காங்கன்னா, டிபார்ட்மெண்ட் ஆஃப் டூரிசம் அங்காரா. அங்காரா டர்க்கியோட கேபிட்டல். சோ டர்க்கியோட டூரிசம் இந்த டாக்குமெண்ட்டை ரிலீஸ் பண்ண மாதிரியான கணக்கு. இந்த டாக்குமெண்ட்ல என்ன எழுதியிருக்காங்கன்னா, இங்க இருக்கிற, அதாவது டர்க்கி நாட்டுல இருக்க பெரும்பாலான லோக்கல் பாப்புலேஷனுக்கு இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடுவுல நடக்கிற கான்ஃபிளிக்ட பத்தியே தெரியாது. அதனால இங்க டர்க்கியோட அன்றாட வாழ்க்கையிலயோ இல்ல இங்க இருக்க டூரிசத்தோட சூழலையோ இது பாதிக்கல. இந்திய பயணிகளை நாங்க எப்பவுமே அட்மோஸ்ட் நல்லா தான் கவனிச்சிருக்கோம். இங்க இருக்க ரெஸ்டாரண்ட்ஸ்லயும் சரி, ஷாப்ஸ்லயும் சரி, ஹோட்டல்ஸ்லயும் சரி, டூரிஸ்ட் அட்ராக்ஷன் பிளேசஸ்லயும் சரி, நாங்க எப்பவும் கவனிக்கிறது போல நல்லா தான் கவனிச்சிட்டு இருக்கோம். நாங்க உறுதியா சொல்றோம், உங்களோட ட்ரிப்ஸை நீங்க போஸ்ட்போன் பண்றதுக்கோ இல்ல கேன்சல் பண்றதுக்கோ எந்த காரணமும் கிடையாது. நீங்க கரண்ட் சிச்சுவேஷனை அடிப்படையா கொண்டு இதை செய்யாதீங்க. இதுக்கு முன்னாடி பிளான் பண்ண பிரகாரம் தான் இங்க எல்லா ஆபரேஷன்ஸும் நடந்துட்டு இருக்கு. இங்க எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது, எந்த செக்யூரிட்டி இஷ்யூஸும் கிடையாது. எங்களோட இந்திய விருந்தாளிகள் இங்க தங்குற நேரத்துல உங்களுக்கான முழு கம்ஃபர்ட்டையும் பாதுகாப்பையும் சாட்டிஸ்பாக்சனையும் உங்களோட முழு பயணத்திலையும் தரதுல நாங்க கமிட்டடா இருக்கோம். இதுக்கு மேலே உங்களுக்கு ஏதாவது கன்சர்ன் இருந்தா இல்ல கேள்விகள் இருந்தா எங்களை கான்டாக்ட் பண்ண தயங்காதீங்க அப்படின்னு டிபார்ட்மெண்ட் ஆஃப் டூரிசம் அங்காரான்னு ஒரு டாக்குமெண்ட் ட்விட்டர்ல பயங்கர ட்ரெண்டா இருக்கு. இந்த டாக்குமெண்ட் ஒரு அபிஷியல் டாக்குமெண்டான்னு இன்னும் உறுதி செய்யப்படல. பட் டர்க்கி அண்ட் அசர்பைஜான்ல இந்தியர்கள் அவங்களோட பிளைட் டிக்கெட்ஸை கேன்சல் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அது உண்மை. அவங்களோட புக்கிங்ஸை கம்மி பண்ணிட்டு தான் இருக்காங்க. சரி, இந்தியர்கள் ஏன் டர்க்கி அண்ட் அசர்பைஜான் மேல அவங்களோட கோவத்தை காட்டணும், அவங்க அதிருப்தி அடையணும், ஏன் பிளைட் டிக்கெட்ஸ் கேன்சல் பண்ணனும்னு கேட்டிங்கன்னா, இங்க பகல்காம் அட்டாக் நடந்த பிறகு நம்ம இண்டஸ் வாட்டரை நிறுத்தணும்ல, அப்பத்துல இருந்தே பாகிஸ்தானை சப்போர்ட் பண்ண நாடுகள் டர்க்கி அண்ட் அசர்பைஜான். India's counter-terror Operation Sindoor has reshaped global diplomacy in a big way. While most of the global community has condemned the attack, Turkey and Azerbaijan, remember, had openly backed Pakistan.
These developments have now ignited widespread anger across India, with citizens and businesses now calling for a boycott of Turkish and Azerbaijani products, services and also tourism to these nations. இதுல டர்க்கி அசர்பைஜானை விட ஒரு படி தாண்டி டர்க்கியோட பிரசிடென்ட், கரெக்டா ஸ்பெல் பண்றேனான்னு தெரியல, ரிசப் டயிப் எர்டகான், இவர் என்ன சொல்றாருன்னா, டர்க்கி எப்பவுமே பாகிஸ்தானோட நல்ல நேரத்திலையும் கெட்ட நேரத்திலையும் கூட தான் இருக்கும். டர்க்கி அண்ட் பாகிஸ்தானோட பாண்ட் எப்படிப்பட்ட ஒரு பாண்டுனா, உண்மையான நட்புக்கான பாண்ட் இதுன்னு சொல்றாரு. ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் பாண்ட் ஆஃப் ட்ரூ ஃப்ரெண்ட்ஷிப்னு சொல்றாரு. சரி, டர்க்கி பாகிஸ்தானை சப்போர்ட் மட்டும் தான் பண்ணுதான்னு பார்த்தா, மே 8th and 9th நடுவுல இருக்க இரவுல நடந்த அட்டாக்க பத்தி சோஃபியா குரேஷி அவர்கள் ஒரு பிரஸ் பிரீஃபிங்ல பேசுறாங்க. அதுல அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த இரவுல மே 8 and 9 நடுவுல இருக்க இரவுல கிட்டத்தட்ட 300ல இருந்து 400 ட்ரோன்ஸ் இந்தியாவை தாக்க முயற்சி பண்ணுது. கிட்டத்தட்ட 36 லொகேஷன்ஸ்ல வெவ்வேறு இடத்துல அலையா ட்ரோன்ஸ் வருது. இந்த ட்ரோன்ஸ் நம்மோட செக்யூரிட்டி போர்சஸ் நியூட்ரலைஸ் பண்ணிடுறாங்க. நியூட்ரலைஸ் பண்ண பிறகு அந்த ட்ரோன்ஸோட ரெக்கேஜ் இருக்கும்ல, உடைந்த பாகங்கள் இருக்கும்ல, அதை ஃபாரன்சிக் டீம் கிட்ட அனுப்பிச்சு ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அவங்களுக்கு என்ன தெரிய வருதுன்னா, இந்த ட்ரோன்ஸ் வந்து சொன்கார் ட்ரோன்ஸா, அதாவது டர்க்கியோட சொன்கார் ட்ரோன்ஸா. டர்க்கியில அசிஸ் கார்டுன்னு ஒரு ஆயுதம் செய்யற கம்பெனி இருக்கு. அந்த கம்பெனி தயாரிச்ச ட்ரோன்ஸோட பேரு தான் சொன்கார் ட்ரோன்ஸ். இந்த ட்ரோன்ஸ 2019ஆம் ஆண்டு ஏப்ரல் மாசம் TAF டர்க்கி ஆர்ம்டு ஃபோர்சஸ் வாங்குறாங்க. பிப்ரவரி மாசம் 2020 வரைக்கும் இந்த ட்ரோன்ஸை டெஸ்டும் பண்றாங்க. அந்த ட்ரோன்ஸ் தான் ஆபரேஷன் சிந்தூர்ல இந்தியாவை அட்டாக் பண்ண ட்ரை பண்ணிருக்கு. நம்மோட சிவிலியன் ஏரியாஸ்லயும் நம்மோட மிலிட்டரி ஃபெசிலிட்டிஸ்லயும் அட்டாக் பண்ண ட்ரை பண்ணிருக்கு. இந்த ட்ரோன்ஸ்லயே மல்டிபிள் வேரியன்ட்ஸ் இருக்கான். சில ட்ரோன்ஸ் வந்து வெறும் சர்வைலன்ஸ் ட்ரோன்ஸ் மட்டும் தான், அதாவது சுத்தி என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு மட்டும் வந்து சொல்லும். அதுலயே ஒரு கேமராவும் இருக்கும். இந்த ட்ரோன்ஸை கிட்டத்தட்ட 5 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் இயக்க முடியுமா. அண்ட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதுல நிறைய வேரியன்ட்ஸ் இருக்கு. அதுல ஒரு வகை தான் இந்த சர்வைலன்ஸ் ட்ரோன்ஸ். மிச்ச வகைகள்ல மேல கன்ஸும் பொருந்தி இருக்குமா. இந்த ட்ரோன்ஸால மேனுவல் மோட்லயும் இயங்க முடியும், அட்டானமஸ் ஆகும், தன்னிச்சையாவும் இயங்க முடியும். சரி, டர்க்கி பாகிஸ்தானை சப்போர்ட் பண்ணுச்சு, வெப்பன்ஸை சப்ளை பண்ணுச்சு, அதோட நின்னுச்சான்னு பார்த்தா, இன்னைக்கு செய்தி ஊடகங்கள்ல என்ன வெளியாயிருக்குன்னா, நான் உங்களுக்கு லிங்க் கூட தரேன், செக் பண்ணி பாத்துக்கோங்க. ஆபரேஷன் சிந்தூர் நடக்கிறப்ப 2 டர்க்கிஷ் மிலிட்டரி வீரர்கள் இறந்துட்டாங்களாம். அதாவது டர்க்கி பாகிஸ்தானை வெறும் சப்போர்ட் மட்டும் பண்ணல, வெறும் ட்ரோன்ஸை மட்டும் அனுப்பல, கூடவே பாகிஸ்தானியர்களை ட்ரோன்ஸை எப்படி இயக்கணும்னு ட்ரெயின் பண்ணியிருக்கு. அதை தாண்டி அந்த அட்டாக்கே கோஆர்டினேட் பண்ணியிருக்கு. அதனாலதான் 2 டர்க்கி அபிஷியல்ஸ் இறந்ததா சொல்றாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி லிங்க் தரேன், செக் பண்ணி பாருங்க. இது எல்லாம் தான், இந்த எல்லா செய்திகளும் தான் டர்க்கி மேலையும் அசர்பைஜான் மேலையும் சமூக வலைதளங்கள்ல ஒரு கோபமா வெடிக்குது. அதனாலதான் அந்த 2 நாடுகள் மேல கண்டன குரல்கள் எழுது. அதையும் தாண்டி இந்தியர்கள் அவங்களோட பிளைட் டிக்கெட்ஸே கேன்சல் பண்றாங்க. அவங்களோட எதிர்ப்பை அப்படி காட்டுறாங்க. அவங்களால என்ன வகையில காட்ட முடியுமோ அப்படி காட்டுறாங்க. என்ன முறையில கண்டன குரலை எழுப்ப முடியுமோ, ஒரு செய்தியை டர்க்கி நாட்டுக்கு, ஒரு ஸ்ட்ராங் மெசேஜை டர்க்கி நாட்டுக்கு அனுப்ப முடியுமோ அப்படி அனுப்புறாங்க. ஹோப்ஃபுல்லி இந்த பிரச்சனை பத்தின ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைச்சிருக்கும்னு நாங்க நம்புறோம். கூடிய சீக்கிரமே உங்களை வேற ஒரு வீடியோல வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.